இங்க பாருங்க, நேத்து முத்து மாமாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அத்தை, சின்ன மாமா, பூங்கோத அண்ணி எல்லாரையும் கட்டி போட்டோம். இப்ப அவங்கள அவுத்து விட்டுடலாம் வாங்க. இங்க பாருங்கக்கா, சும்மா சும்மா இறக்கப்பட்டு மேல மேல தப்பு பண்ணாதீங்க. மாமா வர வரைக்கும் அவங்க எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். முத்து மாமா நல்லா ஆயிட்டான்னு போன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள இப்படி கட்டி வைக்கிறது தப்பு. வா சிம்ரன், அவங்கள அவுத்து விட்டுட்டு அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். ஐயோ அக்கா, உங்களை திருத்தவே முடியாது. நீ வா சிம்ரன். அட, ஏய் அக்கா, வெளியில அண்ணா. எதுக்கு வந்த? இருக்கிறோமா இல்ல செத்துட்டோமான்னு பாக்க வந்தியா? போயிடு வெளிய. ஒழுங்கு மரியாதையா போயிடு. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. முத்து மாமா உயிருக்கு ஆபத்துன்னு தான் அந்த பூஜைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க அதை தடுத்ததுனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டோம் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தொடாத. என் காலை தொடறதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. என்ன எப்படி விடுவிச்சுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்ன தைரியம் இருந்தா வயசுல மூத்தவன்னு கூட பாக்காம, உன் மாமியார்னு கூட நினைக்காம என்ன கட்டி போட்டல, அதுக்குண்டான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும். இதுக்குதான்க்கா சொன்னேன், இவங்கள ஆபத்து விட வேணான்னு. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு? போனா போகுது, அவுத்து விடலான்னு பார்த்தோம். நீங்க விரும்பல, பரவாயில்ல, அப்படியே இருங்க. மந்திரத்தால எல்லாம் உங்க கயிறை அவுக்க முடியாது. வேண்டானா அப்படியே பட்னி கடங்க. கம்ம சிம்ரன், பேசாம இருக்க மாட்டியா நீ? அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களை அவுத்து விடுறேன் அத்தை. ஏய், தொடாதன்னு சொன்ன. நீ தொடவே தேவையில்லை, போயிடு. அத்தை, சத்தியமா சொல்ற அத்தை, எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. பூஜைக்கு இடைஞ்சலா இருந்ததுனால மட்டும்தான் இப்படி பண்ணோம். இங்க பாரு, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் வந்து எங்களை விடுவிக்கும். அது வரைக்கும் நாங்க இப்படித்தான் இருப்போம். உங்க 3 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. வந்து கூட்டிட்டு போவாங்க. போய் கம்பி எண்ணுங்க. எங்களை அடைச்சு வச்சீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் போய் போலீஸ் லாக்அப்ல கிடந்தாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். வீட்ல யாருங்க? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வசமா மாட்டினீங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க இங்க இருக்கோம். வாங்க இன்ஸ்பெக்டர், எங்க நிலைமையெல்லாம் பாத்தீங்களா? அத்தை அத்தை, நாங்க தான் அவுத்து விடுறோம்னு சொன்னோம்ல அத்தை. பேசாதம்மா, எதுவும் பேசக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நில்லு. தள்ளி நில்லுமா, போமா அப்படி. அவுத்து விடுமா அவங்கள. சரிங்க மேடம். பண்றாங்க. வாங்க, பாத்து மெதுவா. இன்ஸ்பெக்டர், எனக்கு பிபி சுகர்னு எல்லா வியாதியும் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எனக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காம கட்டி போட்டு கொடுமைப்படுத்துறாங்க இந்த 3 மருமகளும். பொதுவா மாமியார் தான் மருமகளை எல்லாம் கொடுமைப்படுத்துறதா சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் வேற மாதிரி நடக்குது. உங்க கண்ணெதிரே பாத்தீங்கல்ல. என்னத்த இது? இவங்க பண்ண அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்ன ஒரு ஆம்புலன்ஸ் கூட பார்க்காம என்னையும் பிடிச்சி கையை கட்டி போட்டுட்டாங்க. இவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சின்ன மாமா, நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா படுதா? மேடம் மேடம்,
இவங்களை எல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். அண்ணி என்ன அண்ணி நீங்களும் இப்படி பேசுறீங்க? யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நடங்க ஸ்டேஷனுக்கு. அத்தை என்னத்த இது? முத்து மாமா வேற ஊர்ல இல்ல. அவர் வெளியில போயிருக்க இந்த நேரத்துல நாங்க வீட்டோட மருமகளுங்க. எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா? வேணாத்த, சொல்லுங்க அத்தை, வேணாத்த. ஏன் எங்களை கட்டி போட்டப்போ அது மட்டும் நல்லா இருந்துச்சா உனக்கு? போங்க அவங்க கூட போய் கம்பி எண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். அத்தை வேணாத்த, சொன்னா கேளுங்க அத்தை. இன்ஸ்பெக்டர், அவங்க பேசுறது எதையும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இவங்களை இழுத்துட்டு போங்க. அம்மா அம்மா என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க? அவங்க யாருமா? இந்த வீட்டோட மருமகள்கள் தானே. மருமகள்கள் நடந்துக்கிற மாதிரியே இவங்க நடந்துக்கிட்டாங்க. நீயும் தானே சேர்ந்து அவங்க கூட ஜாலரா அடிச்ச. இத பார், அவங்களுக்காக என்கிட்ட எதுவும் பேசாத, புரியுதா? ஜெயில கடந்தாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இன்ஸ்பெக்டர், நீங்க கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்க. விடமாட்டேன். ஜெயிலே கிடக்கட்டும். அவங்கள யாரும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு விடக்கூடாது. மருது, வக்கீல் கிட்ட பேசு. அதுக்கான விஷயங்களை பண்ணு. இவங்க வெளியவே வரக்கூடாது. உள்ளேயே கடந்து சாவட்டும். சரிம்மா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து கார்த்திக் கௌதம் வேற வெளியில போயிருக்காங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி வா, முதல்ல போய் உங்களுக்கு தகவல் சொல்லுவா. மா, நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புமா. யாரு? அம்மா, ஸ்வேதாமா. ஸ்வேதா? அத்தை, என்ன ஸ்வேதா, கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? எங்க அத்தை, முத்தரச மாமாவில நான் வச்சிருந்த பிரியத்தால நீங்க சொன்னப்போல்லாம் அது என் புத்திக்கு எட்டவே இல்ல அத்தை. அவர் வசியம் ஆயிட்டாருன்னு நான் நம்பினேன் அத்தை. ஆனா அது அத்தனையும் பொய்ன்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. நான் எவ்வளவு வற்புறுத்தியும் மிரட்டி பார்த்தோம், அவர் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியாவே இல்ல அத்தை. இப்ப இருக்கிற கடைசி வழி ஒன்னே ஒண்ணுதான். வெண்ணிலாவை தூக்கிட்டு வந்து அவளோட கண் எதிரில வச்சு அவளை கொன்னுருவேன்னு மிரட்டினா மட்டும்தான் முத்தரச மாமா என் கழுத்துல தாலிய கட்டுவார். அதனால உடனடியா வெண்ணிலா இங்க வந்தாகணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் நீங்க பண்ணணும். என்ன சொல்ற ஸ்வேதா? இப்பதான் நான் அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேனே. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? போலீஸா? ஆமா ஸ்வேதா, அளவுக்கு மீறி போயிட்டாங்க. விடுங்க, அவங்கள உள்ள வச்சாதான் புத்தி வரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த சிம்ரனும் கலையும் மட்டும் உள்ள கிடக்கட்டும். வெண்ணிலா மேல மட்டும் எந்த தப்பும் இல்லைன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி அவளை மட்டும் வெளியே கொண்டு வாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு வந்து அங்க தயாரா காத்துட்டு இருக்கிற கார்ல ஏத்துங்க. அந்த கார்ல நம்பூதிரி ரெடியா இருப்பார். நம்பூதிரியா? ஆமா அத்தை, ஏற்கனவே அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிற அவர்கிட்ட இந்த திட்டத்தை சொல்லிடுறேன். அவளை கார்ல ஏத்தி விடுங்க. அவர் நேரடியா அவளை இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி எங்க கல்யாணம் நடக்கும். ஸ்வேதா வந்து அத்தை ப்ளீஸ், இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல. வாழ்வா சாவாங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நான் முடிவெடுத்துட்டேன் அத்தை. ஒண்ணு, வெண்ணிலா சாவுலதான் எனக்கு வாழ்வு கிடைக்கும்னா நான் அதுக்கும் தயாரா இருக்காத்த. நான் துணிஞ்சிட்டேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்.
என் கழுத்துல தாலி ஏறாம நான் விட மாட்டேன் அத்தை. நான் ஓயறதா இல்ல, நான் ஜெயிச்சே தீரணும். சரி ஸ்வேதா, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னக்கா இப்படி பேசுறீங்க? இல்ல, எனக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை வர போய் தானே நீங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னால தானே உங்க ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனை. இங்க பாரு வெண்ணிலா, நீ இப்படி எல்லாம் பேசாத, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, கோச்சுக்காதீங்க. வெண்ணிலாக்கா, என்னக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? கலையாக்காக்கு உடம்பு சரியில்லை, அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. சரி, அவங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்க யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க வேற நாங்க வேறன்னு பிரிச்செல்லாம் பேச வேண்டாம், புரியுதா? அதேதான் கலையாக்காவும் சொல்ல வராங்க. ஆமா வெண்ணிலா, நீங்க ரெண்டு பேரும் கவலையே படாதீங்க. பழைய பொண்டாட்டியா இருந்தா கூட கார்த்திக் என்ன விட்டுருவான். ஆனா நாங்க புதுசா கல்யாணமான ஜோடி இல்ல, அதனால கண்டிப்பா என்ன தேடி வருவான். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இனிமேல் வீட்ல சோறே கிடையாது. என்னதான் இருந்தாலும் என் மனசுக்குள்ள அவங்கள கட்டி போட்டிருக்க கூடாதுன்னு தோணுது. அக்கா, அவங்கள கட்டி போடாம இருந்திருந்தா பூஜை நடந்திருக்குமா? அதுவும் ஏதோ ரொம்ப நல்லவங்கள கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கன்றதுனால கட்டி போட்டதோட விட்டீங்க. நானா இருந்திருந்தேனா அடி பெண் இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல மேடம், வெண்ணிலா மேல போட்ட கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த பொண்ணை வெளியே விட்டுடுங்க. என்னம்மா நினைச்சு நினைச்சு பேசுறீங்க? நீங்க அரெஸ்ட் பண்ண சொன்னா அரெஸ்ட் பண்றதுக்கும், நீங்க விடுங்கன்னு சொன்னா விடுறதுக்கும் நாங்க என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல மேடம், நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். 1000 தான் இருந்தாலும் அவ என் மூத்த மருமக. அவ இத்தனை நாள் வீட்டுல இருந்த போதெல்லாம் எதுவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. எப்போ இவங்க எல்லாம் கூட ஒண்ணு சேர்ந்தாங்களோ இவங்க பேச்ச கேட்டு இவ இப்படி ஆயிட்டா. அதை யோசிச்சு பார்த்துதான் அவ மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கேன். அவளை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரி சரி, வெண்ணிலா மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம், இந்தாங்க. கான்ஸ்டபிள் மேடம். சொல்லுங்க மேடம். இவங்க அந்த பொண்ணு மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க, அவங்கள வெளியே விடுங்க. சரிங்க மேடம். அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீங்க கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் மேடம். அத்தை, செஞ்சதெல்லாம் தப்புதான் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. அக்கா, என்னக்கா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி பண்றீங்க? சிம்ரன், கொஞ்சம் பேசாம இரு. நான் வெளியே எடுக்கத்தான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி அத்தை. நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசத்தை. ரெண்டு பேரும் வாங்க. ஐயோ, அவங்களும் வரணும். அவங்கெல்லாம் இல்லம்மா, நீ மட்டும்தான். அவங்க 2 பேரும் உள்ளேயே கிடக்கட்டும். நான் உன்னை மட்டும்தான் வெளியே எடுத்திருக்கேன். என்னத்த சொல்றீங்க? ஆமா, நீ மட்டும் வந்தா போதும். அவங்க 2 பேரும் உள்ளேயே கிடக்கட்டும். இல்லத்த, நான் ஒத்துக்க மாட்டேன். வெளியே விட்டா எங்க 3 பேரையும் வெளியே விடுங்க, இல்லனா நான் வரல. இங்க பாருமா, அந்த அம்மா உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்க. நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் கூடாது. அவங்க 2 பேரும் உள்ளதான் இருக்கணும். நீ கிளம்பு. இல்ல, நான் போக மாட்டேன். அனுப்புனா எங்க 3 பேரையும் அனுப்புங்க.
இல்லனா நான் போக மாட்டேன். வெளிய போகல தூக்கி வெளிய போட்டுருவேன். ஜாக்கிரதை. கான்ஸ்டபிள் இவளை எடுத்துட்டு போங்க. வாமா. இல்ல நான் வர மாட்டேன். சொன்னா நான் வரல. சொன்னா கேளு, நான் வரல. இப்ப வரப்போறியா இல்லையா? என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதால தானே இவளை ரிலீஸ் பண்றேன். கூட்டிட்டு போங்க. என்ன வாட சொல்றேன்ல. வெண்ணிலா வா. இல்ல நான் வர மாட்டேன் அத்தை. வாமா. அக்கா விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா கார்த்தி வக்கீலோட வந்துருவான். நீங்க போங்க. ஆமா வெண்ணிலா, நீ போ, சொன்னா கேளு. போங்கக்கா. நீ போ வெண்ணிலா. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, வாமா. கிளம்பாடா, வாமா அண்ணா. வெண்ணிலா, ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. கட்டி வைக்கிற அளவெல்லாம் போயிட்டீங்கல்ல? இல்ல அத்தை, நான் வேணும்னு பண்ணல. ஆமாமா, வேணும்னு பண்ணல. மாமியார் மருமகங்கிற உறவே வேணான்னு தானே பண்ணிருக்க. சரி சரி, கார்ல ஏறு. அத்தை 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 ஏறல. வண்டியை நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்க. அத்தை போ போ, முத்தரசன் ஸ்வேதா கல்யாணத்தை கண்குளிர பாத்துட்டு வா. என்னையா கட்டி வைக்கிற? நான் முத்தரசனுக்கு ஸ்வேதாவை கட்டி வைக்கிறேன்.